எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் வெனிசுலாவினுடைய புதிய இடைக்கால ஜனாதிபதி பதவியேற்றிருக்கின்றார். அதையும் தாண்டி அமெரிக்காவின் வெனிசுலா மீதான ஆக்கிரமிப்பின் பின்புலமும் இருக்கக்கூடிய உண்மை காரணமும் சார்ந்து நாம் தொடர்ச்சியாக பேச போகின்றோம். வெனிசுலாவின் உப ஜனாதிபதி டெல்சி ரொட்ரிக்ஸ் புதிய இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்றார். இவர் திடீர் தாக்குதலை மேற்கொண்ட அமெரிக்கா ஜனாதிபதி நிக்கோலஸ் மாதுரோ மற்றும் அவரது மனைவியை சிறைப்பிடித்து அமெரிக்காவிற்கு நாடு கடத்தி இருந்தது. நிக்கோலஸ் மாதுரோ மற்றும் அவரது மனைவியை அமெரிக்கா கைது செய்த பின்னர் நியூயார்க்குக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதை வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தி இருந்தது. போதைப்பொருள் பயங்கரவாத சதி, கோகோயின் இறக்குமதி சதி, அதே போன்று இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் அழிவுகரமான சாதனங்கள் வைத்திருத்தல் மற்றும் இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் இது சார்ந்த விதமான தொடர் குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் இங்கு இவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து வெனிசுலா தொடர்பில் அமெரிக்க படைகள் மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக சர்வதேச சட்ட விதிகளை மதிக்காமை குறித்து தான் ஆழ்ந்த கவலை அடைவதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்ரஸ் இது தொடர்பாக கருத்துக்கள் தெரிவித்திருந்தார். இந்த விடயத்தை பார்க்கின்ற பொழுது வெனிசுலா தலைவர் நிக்கோலஸ் மாதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா ஆகியோர் மீது கைது செய்யப்பட்டிருப்பதை தொடர்ந்து ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் குறித்தும் செயலாளர் நாயகம் குட்ரோஸ் தீவிரமான அவதானம் செலுத்தி வருகின்றார் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. அத்துடன் வெனிசுலாவின் ஜனநாயகம் கடுமையாக பலவீனம் அடைந்துள்ளதுடன் மில்லியன் கணக்கான மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் சொல்லி இருக்கின்றார். இவ்வாறான பின்னணியில் வெனிசுலாவின் இடைக்கால ஜனாதிபதியாக தற்போதைய உப ஜனாதிபதி டெல்சி ரொட்ரிக்ஸ் நியமித்து சில தினங்களுக்கு அவர் இந்த பதவியில் இருப்பார் என்ற விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் மாதுரோவினுடைய கைது நடவடிக்கைகளுக்கு பின்னால இருக்கக்கூடிய பல நகர்வுகளும் வெளிவந்திருக்கின்றது. உண்மையிலேயே சொல்லப்படுகிறது இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய விடயங்கள் அமெரிக்காவினுடைய தாக்கம், அதே போன்று ஈரான், இஸ்ரேல், பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு எச்சரிக்கைகள் என்பது சார்ந்தும் நிறைய விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த உடன்பாடு உண்மையிலேயே அமெரிக்க டாலர் இன்று வரை உயிர் பிழைப்பதற்கான காரணம் என்ற விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதேவேளை அமெரிக்கா வெனிசுலாவை ஆக்கிரமிப்பதற்கான உண்மை காரணம் வந்து போதைப்பொருள் அல்ல, தீவிரவாதம் அல்ல, ஜனநாயகம் அல்ல. 1974 கென்ரி கின்சிகர் சவுதி அரேபியாவுடன் ஒரு உடன்பாடு மேற்கொண்டது. இந்த உடன்பாடு உண்மையிலேயே அமெரிக்க டாலர் இன்று வரை உயிர் பிழைத்திருப்பதற்கான காரணம் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த 50 ஆண்டுகளாக அமெரிக்காவை உலகின் முதன்மை பொருளாதார சக்தியாக வைத்திருந்த பெட்ரோ டாலர் மட்டுமே அந்த அமைப்புக்கு முடிவுக்கு கொண்டு வருவதாக வெனிசுலாவை மிரட்டியது உண்மையில் நடந்தது இதுதான் என்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வெனிசுலாவிடம் 330 பில்லியன் பீப்பாய் எண்ணெய் இருப்பு உள்ளது. இது உலகிலேயே அதிகம். சவுதி அரேபியாவை விட அதிகம். உலக எண்ணெயின் சுமார் 20% வெனிசுலாவை அந்த எண்ணெய் அமெரிக்க டாலர்ல அல்ல, சீன ஜுவானில் விற்பனை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. 2018 வெனிசுலா அமெரிக்கா டாலர்ல இருந்து விடுபட போகிறோம் என்று அறிவித்தது. அவர்கள் ஜுவான், ஜூரோ, ட்ரூபிள் என்று டாலரை தவிர எந்த நாணயத்தையும் எண்ணெய்க்கு ஏற்க தயாராக இல்லை என்ற விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருந்தது. உண்மையிலேயே பல தசாப்தங்கள் டாலர் ஆதிக்கத்தை வந்து கூடிய அளவு எண்ணெய் அவர்களிடத்துல இருந்தது. அது ஏன் முக்கியத்துவம் பெற்றது? இவ்வாறான பல கேள்விகளை இங்கு தொடுத்திருக்கின்றார்கள். உண்மையில் தற்பொழுது வெனிசுலா சார்ந்த நகர்வுகள் சமூக வலைத்தளத்துல உலகளாவிய அளவுல பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை அதற்கான எதிர்ப்புகளை அன்டோனியோ குட்ரஸ் தன்னுடைய எதிர்ப்பை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் அமெரிக்கா அதனை உன்னிப்பாக உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இருப்பினும் இடைக்கால ஜனாதிபதியாக இப்பொழுது டெய்சி வந்திருக்கின்றார். என்ன நடக்க போகின்றது? இப்பொழுது இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த நிக்கோலஸ் மாதுரோ அவரது மனைவி தொடர்பிலான பிணை வழங்கோ இல்லாட்டி அவர்களை விடுவிப்பு தொடர்பிலான நகர்வுகள் ஏதாவது சாதகமாக அமையுமா இல்லையா? இவர்களுடைய நகர்வுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகள் வெளிவருமா என்கின்ற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் தொக்கி நிற்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் இதோடைய நகர்வுகள் எவ்வாறு நகரப்போகின்றது என்பதை. மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.